ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.1ல் 4th சம் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ கணம், பி கணம், சி கணம் 3 கணம் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி என காட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸில் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ ஏவுடைய கணம் என்னது? 5,6 கிராஸ் ஏவோட வேல்யூ மறுபடியும் 5,6. இப்போ இதை கார்டீஷியன் பெருக்கல் எடுக்கும்போது என்ன கிடைக்கும்? நம்ம 5 வச்சு கார்டீஷியன் பண்ணும்போது 5,6 5,5 5,6 6,5 6,6. இதுதான் ஏ கிராஸ் ஏவோட வேல்யூ. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸில் பி கிராஸ் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ பியோட வேல்யூ என்னது? 4,5,6 கிராஸ் மறுபடி பியோட வேல்யூ 4,5,6. இதுக்கு கார்டீஷியன் எடுக்கணும். எப்படி எடுக்கலாம்? 4 வச்சு பியில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்போடையும் வரிசை ஜோடிகளை நம்ம உருவாக்க போதும். அப்போ 4,5 4,6. இப்போ 5 வச்சு என்ன பண்ணலாம்? 5,4 5,5 5,6. இப்போ 6 வச்சு பண்ண என்ன வரும்? 6,4 6,5 6,6. ஓகே, இதுதான் பி கிராஸ் பியோட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? சி கிராஸ் சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சி கிராஸ் சி ஈக்குவல் டு சியோட கணம் என்ன கொடுத்துருக்காங்க? 5,6,7 கிராஸ் அகெயின் சியோட வேல்யூ என்னது? 5 6 7. இப்போ இதுக்கு நம்ம கார்டீஷியன் எடுத்தால் என்ன வரும்? 5,5 5,6 5,7 6,5 6,6 6,7 7 வச்சு எடுக்கும்போது 7,5 7,6 7,7. இப்போ சி கிராஸ் இதிலேருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்கன்னா, பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி. இப்போ இது ரெண்டும் கண்டுபிடிச்சிருக்கோமா? இது ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி. இப்போ அதோட வேல்யூ எடுத்து இங்கே எழுதிக்கலாம். பி கிராஸ் பியோட வேல்யூ என்னது? இங்கே எழுதியிருக்குமா? 4,4 4,5 4,6 5,4 5,5 5,6 6,4 6,5 6,6. இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க. இன்டர்செக்ஷன். இப்போ 6 சி கிராஸ் சியோட வேல்யூ எடுத்து எழுதிக்க போகிறோம். என்ன வரும்? 5,5 5,6 5,7 6,5 6,6 6,7 7,5 7,6 7,7. இப்போ இன்ட்ரடக்ஷன்னா என்னன்னா, ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிற உறுப்பு எடுத்து நம்ம எழுதணும். அப்போ என்ன வரும்? பொதுவாக இருக்கிற உறுப்பு இங்கே 5,5 இங்கே பொதுவாக இருக்கிறது 5,5 5,5 5,6 5,6. அப்புறம் என்ன உறுப்பு பொதுவாக இருக்குது? 6,5 இருக்குது 6,6 இருக்குது. மீதி எந்த உறுப்பும் பொதுவாக இல்லை. ஓகே, இப்போ இந்த உறுப்பை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்க போகிறோம். 5,5 5,6 6,5 6,6. இப்போ இதை செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. ரெண்டுமே சேமாக இருக்குது. 5,5 5,6 6,5 6,6. இங்கேயும் ஈக்குவேஷன் அங்கே இருக்கிறதே இதில் சேமாக இருக்கிறதுனால எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படி இருக்கும்போது 1 மற்றும் 2ல் இருந்து
A cross A equal to B cross B வெட்டு C cross C என சரிபார்க்கப்பட்டது. இது ஆகஸ்ட் 2022 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க.